கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதியுகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுவரை யாரும் அறிந்திடாத பல ரகசிய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மாம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். எனது புதுயுகம் உறவுகளுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நற்பவி நற்பவி நற்பவி. யோகி ராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. சொல்லுங்கம்மா. நம்முடைய சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் இப்ப இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமா அந்த அளவுக்கு உறவுகளை எனக்கு கொடுத்துருக்கு, சொந்தங்களை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் அவ்வளோ நல்ல உறவுகளையும் நிறைய கிளைண்ட்ஸும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதுவும் ஆஃபர் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பெரும் அளவில் வந்து மக்கள் வந்து இருப்பியலால பயனடைகிறாங்க. 2% இல்ல 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. அதுவும் வார வாரம் செவ்வாய்க்கிழமை. இந்த வாரம் 11 அதாவது 11 மணி 11 நிமிடம். 11 அப்படின்னாலே ஒரு அதிர்ஷ்டம். அந்த டைம்ல ஒரு விஷயத்தை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னாலே மிகப்பெரிய சக்சஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த விதத்துல இன்றைய நாளில் 11 மணி 11 நிமிடம் வரை டிஸ்கவுண்ட் இருக்குது. என்னோடய ஃபீஸில் வந்து 20% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்னோட உறவுகளுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நற்பவி. ஏன்னா எப்போவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் விஸ்வரூப வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறது நம்மளோட புதுயுகம் நேயர்களுக்காக நம்ம கொடுக்குற ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு நாளுமே நம்மளோட புதுயுகம் சேனல் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. அந்த நாள் வந்து ஒவ்வொருத்தருமே நீங்கள் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த நல்ல விஷயங்களை பயன்படுத்தி வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா மேடம். உங்களுடைய நற்பவியும் அந்த விஸ்வரூப வெற்றியும் ட்ரேட்மார்க்னே நிச்சயமா பாசிட்டிவா நம்ம கொண்டு போகும்போது நம்மளோட கஷ்டங்கள் நிறைய, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். எல்லாமே ஒரு மைனஸாக கூட நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏதோ ஒன்று நடக்கலைன்னு கூட நம்ம வருத்தப்படுவோம். அதெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு பாசிட்டிவான மனநிலைக்கு வந்துடுங்க. ஒரு கண்ணாடி சில்கள் போல் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒரு உடைதல் அப்படிங்கிறது இருக்கும்போது அதை ஒரு கோல்டன் ரேப் வச்சு, ஒரு கோல்டன் கம்பி வச்சு அதை அந்த கண்ணாடியை ஒட்டி வைக்கும்போது அந்த கண்ணாடியோட வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாகும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் மறந்துட்டு ஒவ்வொரு நாளையும் பாசிட்டிவாக எடுத்துட்டு போங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும் நற்பவி. மேடம், பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா இதுதான் பிரச்சனை அப்படின்னு இல்லை. ஒன்று முடியறதுக்குள்ள அடுத்தது வரும் அப்படின்னு கூட வெயிட் பண்ண வேண்டாம். அதாவது அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். டக்குனு இன்னொரு பிரச்சனை, இப்படி அடுத்தடுத்த பிரச்சனைகள் வருது. சரி, ஜாதகம் பார்க்குறோம், அப்படியும் பிரச்சனை தீர்றது இல்லை. பரிகாரங்களும் பண்றோம், அப்படியும் தீர்றது இல்லை. கோயிலுக்கும் போறோம், அப்படியும் தீர்றது இல்லை. இது வாஸ்து தான் பிரச்சனை அப்படிங்கிறத நாங்க உணர்றதுக்கே பெரிய காலத்தை எடுத்துக்குது. அதுக்குள்ள நிறைய இழப்புகள். இதுக்கு வாஸ்துல என்ன வழி மேடம்? வாஸ்து ஒரு இடத்தோட வாஸ்து அப்படிங்கிறது ஒரு இடத்துல நீங்கள் வாழக்கூடிய இடம், அது வாடகை வீடோ சொந்த வீடோ, அந்த வீட்டோட எனர்ஜி அப்படிங்கிறது உங்களோட சக்ராஸில், உங்களோட மூச்சு காற்றில் வேலை பார்க்குது. ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கைக்கும் அவன் வாழ்கிற இடமே காரணம் அப்படிங்கிறது தான் வாஸ்து சாஸ்திரம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே திருப்பதி கௌரு ரெட்டி ஐயா கொடுத்த ஒரு நல்ல தகவல் தான் இந்தியாவில் இன்றைக்கி பெரும் அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து பஞ்சபூதத்தின் அடிப்படையில் எடுக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் 16 திசைகள் 16 செல்வங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து இருப்பியல் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக, ஏன்னா இன்றைக்கி ஏஐ யூஸ் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக ஒரு குடும்பத்தில் என்ன பிரச்சனை ஏன் நடக்குது, அதுக்கு இடிக்காமல் உடைக்காமல் வீட்டை சுற்றி உள்ள
மரம் செடி கொடிகள் என்ன இருக்கலாம் என்ன இருக்கக்கூடாது, மேடு பள்ளங்கள் எங்கே இருக்கலாம் எங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழகாக ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் எடுத்துகிட்ருக்கேன். அதுவும் நான் உங்களுக்காக என்னோட கட்டணத்தில் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய மக்கள் 10 வருடமாக உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்கம்மா, நீங்கள் எப்போ எங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லி ஆவலாக இருந்தேன்னு சொல்லி அழைக்கக்கூடிய நிறைய உறவுகளை இந்த வாரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான வரவேற்போட மக்களோட அந்த அன்புக்கு நான் என்ன திருப்பி செய்ய போகிறேன் அப்படின்னு நான் யோசிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு வரவேற்பு மக்கள்கிட்ட கிடைச்சிருக்கு என்னோட இருப்பியலுக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து நான் செய்து கொடுக்கக்கூடிய அந்த இடிக்காமல் உடைக்காமல் அப்படிங்கிறதுலே பெருமளவுக்கு மக்களுக்கு வந்து வாஸ்து அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம வீட்லேயும் சரி செய்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். இவ்வளோ வருஷம் எவ்வளோ செலவு பண்ணிட்டோம், நிறைய ஜோதிடம் பார்த்துட்டோம், நிறைய கோவிலும் அடுத்தடுத்த கோவில்களாக அலைஞ்சிட்டோம், நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம். ஆனால் அம்மா சொல்கிறாங்க வீட்டை சுற்றி இருக்கிற மேடு பள்ளங்களையும் மரம் செடி கொடிகளையும் சரி எடுத்துட்டு அது போலவே வீட்டுக்குள்ளே சில பொருட்களை மாற்றி வைத்து ஒரு குறிப்பிட்ட இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுதும் அதற்கு பிறகு என்னோட பர்சனல் நம்பரில் நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு, ஏன் ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் கேட்கும்போது அதற்குண்டான அடுத்ததாக ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கும்போதும் சூப்பர் ரிசல்ட் ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்ருக்கேன். அதனால இன்றைய தினத்தில் 11 மணி 11 நிமிடம் 11:11 அப்படிங்கிற இந்த அதிர்ஷ்டகரமான டைம் வரைக்கும் உங்களுக்கு என்னோட ஆஃபர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். வாய்ப்பை பயன்படுத்திங்க. நீங்கள் இருக்கிற இடத்தோட எனர்ஜி உங்கள் வீட்டோட இருப்பியல் தான் உங்களுக்கு வந்து இந்த பாதிப்பை கொடுத்துட்ருக்கு. ஆனால் ஒரு இருப்பியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துக்கும் மாற வேண்டிய அவசியம் இல்லை, அந்த வீட்டை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த இடத்திலிருந்து நீ அங்கே எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலுமே அந்த இடத்துல இருந்தே உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் 369 இருக்கு. வாய்ப்பை பயன்படுத்திங்க. நற்பவி, நன்றி. கண்டிப்பா மேடம். 11:11 அப்படிங்கிறது ஒரு புதிய தொடக்கம். ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் என் பேர் பார்த்திபன் மேடம். நல்லது சார், உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் பார்த்திபன். நற்பவி, சொல்லுங்க மேடம். எங்க வீடு வடக்கு பக்கம் வாஸ்து இருக்கு மேடம். சரி, நல்லது. புத்து வீட்டுல இருந்ததா சொல்றாங்க மேடம். பெரியவங்க அது வந்து இடிச்சிட்டாங்க. சரி, அதனால நீங்க இப்ப என்ன பலனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க. கையில மேடம் வந்து பணம் தாங்க மாட்டேனுங்க. சரி, வருமானம் எவ்வளவு கையில இருந்தாலும் பணம் தாங்க மாட்டேன் மேடம். சரி, இதுக்கும் ஒருவேளை புற்று இருந்து அந்த இடத்த அப்புறப்படுத்தியிருந்தா அது சரியான பூஜை முறைகள் பண்ணாமல் இருந்து பண்ணியிருந்தாக்கா அதுக்கு சில விஷயங்கள் வழிபாடுகள் இருக்குது. அது வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது நேரடியாக வரும்போது தான் உங்களுக்கு சொல்ல முடியும், பொது தளத்தில் சொல்ல முடியாது. இது ஒரு விஷயம். நிறைய வீடுகளுக்குள்ளே நான் போகும்போதே கேட்டுருவேன், இந்த இடத்துல புற்று ஏதாவது இருந்ததா, இல்லது ஒரு பெரிய தோட்டத்தில் வீடு கட்டியிருந்தாங்கன்னா இந்த தோட்டத்தில் புற்று இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்கக்கூடிய நிறைய சூட்சமங்கள் ஒவ்வொரு வீட்டோட அமைப்பை பொறுத்தும் என்னால் சொல்ல முடியும். இது போல் நிறைய விஷயங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே வீட்டில் யாருக்காவது 2 திருமணங்கள் உண்டா, வீட்டில் வந்து யாருக்காவது வந்து இந்த இழப்புகள் அப்படிங்கிறது சூசைட் ஏதாவது இருக்கா, இந்த இடத்துல வந்து யாருக்காவது நிறைய நோய்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தீராத இந்த கேன்சர் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்ல முடியும் ஒரு வீட்டோட அமைப்பை வச்சு. அப்போ உங்களுக்கு இப்போ இந்த பணம் தங்காததுக்கும் இந்த புற்று இருந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்கள் வீட்டோட தென்மேற்கு திசை வந்து ஸ்ட்ராங்காக இல்லாததுனால வீட்டுக்கு வெளியில் அந்த பள்ளங்கள் அல்லது வந்து தேவையில்லாத பால் வடியும் மரங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆணித்தரமாக உறுதிப்படுத்துகிறேன். நற்பவி, நன்றி. வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கி 11 மணி 11 நிமிடத்துக்குள்ளே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசுங்க. ஹலோ, வணக்கம் மேம். உங்க நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க மேம். மகிழ்ச்சி. நற்பவி, சொல்லுங்க மேம். என் பொண்ணுக்கு திருமண தடையாவே இருக்குதுங்க மேம். வீட்டுனாலயா என்னன்னு கேட்கல, எனக்கு உடம்பு தொந்தரவாவே இருக்குதுங்க. சரிங்க, அதை கேட்கலன்னு கூப்பிட்டேன். வீட்டோட நீங்க குடியிருக்கிற வீடு அது வாடகை வீடோ சொந்த வீடோ, அந்த வீட்டில் வந்து வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு இந்த 2 திசைகளும் கவனிக்கப்பட வேண்டிய திசைகள். அங்கே வீட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது, காம்பவுண்டுக்கு வெளியில் என்ன இருக்குங்கிறத கவனித்து சரி பண்ணணும். அது போலவே அங்கே வந்து வாஸ்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு வாழ்வியலில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு மகளுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா
ஒரு பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து உங்கள் பொண்ணுகிட்ட நிச்சயமாக இருக்கும். அதாவது நான் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக அது எந்த காலத்துலையுமே ஒரு தனி மனிதனையோ தனி மனுஷியவோ அது ஜெயிக்க விடாது. பிடிவாதம் இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது. வாழ்கிறது ஒரு முறை, தவறுகள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் வரும். அந்த தவறை சரி பண்ணிக்கிட்டு வாழ்கிறதுக்கு முயற்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு சில குணங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குழந்தைங்களோட அது குறிப்பாக பெண்களோட வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நல்ல வரன் அப்படிங்கிறது வரும். நீங்கள் உங்கள் வரன் பார்க்குற மெத்தடை கொஞ்சம் சரி பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பொருளாதாரத்தை விட நல்ல பையனாக இருக்காங்களா, அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கா, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக பழமுதிர் சோலை முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் உங்கள் மகளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு வீட்டோட வாஸ்துவை கரெக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். இந்த ஆண்டு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான 2027 ஜனவரிக்கு மேலே திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கும். நான் தமிழ் வருடத்தில் நான் சொன்னேன் தை மாதத்துக்கு மேலே நிச்சயமாக மகளுக்கு திருமணம் நடந்துடும். கொஞ்சம் இந்த குணநலன்களெல்லாம் மாற்றிக்குங்கம்மா. நற்பவி, நன்றி. ஏன்னா ஒரு வீட்டோட வாஸ்துக்கும் அவர்களோட குணத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அந்த குணத்தை அந்த வீட்டை கரெக்ஷன் பண்ணும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவர்களோட குணம் மாறுது. அப்போ குணம் மாறும்போது அவங்களோட விஷயங்களில் சக்ஸஸ் கிடைச்சிது. அதனால் உங்களோட எண்ணங்களை மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து வாஸ்துவை கரெக்ட் பண்ணி மாற்றிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்கெல்லாம் எனக்கு இப்போ வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குணத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குணத்தை மாற்றுனீங்கன்னா உங்கள் விஷயம் சக்ஸஸ் ஆயிரும். உங்களோட சோல் தான், உங்களோட ஆத்மா தான் இதுக்கு வழிகாட்டணும். நற்பவி, நன்றி. திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. நம்ம அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. எங்கிருந்துமா பேசுறீங்க? நற்பவி மேடம். சந்தோஷம் மேடம், லைன் கிடைச்சிருக்கேன். மகிழ்ச்சிமா. உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா. நற்பவி, சொல்லுங்க மேடம். சந்தோஷம் மேடம், உங்களோட பேசுறதுக்கு. மகிழ்ச்சிங்கம்மா, சொல்லுங்கம்மா. மேடம், வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள என்னென்ன செடி வைக்கலாங்க மேடம்? வீட்டுக்கு வெளியே என்னென்ன செடி வைக்கலாங்க மேடம்? அம்மா, இது வந்து செடிகள் வந்து குறிப்பா வந்து வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி பொறுத்து இருக்கு, அதாவது மாறி இருக்குங்கிறத பொறுத்து தான், ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பி இருக்காங்கிறத பொறுத்து தான் எந்தெந்த செடிகள் எங்கெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத டைரக்ட் விசிட் வரும்போது எல்லா இடங்கள்லையுமே சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வடக்கு கிழக்கில் நீங்கள் வந்து டிகிரி பார்க்கலன்னா கூட செடிகள் வைக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருக்கேங்கம்மா. இருந்தாலுமே கூட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டதுனால ஒரே ஒரு செடி மட்டும், நீங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் நிறையா இருக்குது, என்னை கூப்பிட்டு வாஸ்து கரெக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கீங்க, ஆனால் வந்து அதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு பொருளாதாரத்தில் கிடைக்கலங்கிறது ஒன்று, வீட்டுக்குள்ளே அதுக்கு உண்டான நமக்கு வந்து ஒரு சம்மதம் அப்படிங்கிறது கிடைக்கல, ஏதோ ஒரு விதத்தில் அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் வந்து அதுக்கு உண்டான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட வடமேற்கு திசையில், வீட்டோட வடமேற்கு திசையில் ஒரு துளசி மாடம் வச்சு துளசி வச்சு அதுக்கு மட்டும் 2 நெய் தீபங்கள் ஏற்றிட்டு வாங்க 48 நாளைக்கு. சப்போஸ் சில இடங்களில் வந்து வடமேற்கில் வந்து செப்டிக் டேங்க் போட்டிருக்கீங்க, செப்டிக் டேங்க் மேலே டாய்லெட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் வீட்டோட மொட்டை மாடியில் நீங்கள் வந்து இந்த வடமேற்கில் துளசி வச்சு தீபம் ஏற்றுறது சிறப்பு. இந்த மாதிரி சில மாற்றங்களை, சில செடிகளை நம்ம வந்து தெய்வீக ஆற்றலுடைய ஒரே ஒரு செடியை மட்டும் நீங்கள் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டுமே உங்கள் வீட்டில் வந்து பாதிப்பு இருக்குது வாஸ்துவில். நீங்கள் பேசுகிற வார்த்தை வச்சும் நீங்கள் என்ன மாடுலேஷனில் நீங்கள் பேசுகிறீங்க, உங்களோட வார்த்தைகள் வந்து பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா, இதெல்லாம் வச்சே உங்கள் வீட்டோட 16 திசைகள் என்ன வேலை பார்க்கிறதுங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். சரி, வடமேற்கு எங்கள் வீட்டில் செப்டிக் டேங்க் இருக்குது, டாய்லெட் இருக்குது, மொட்டை மாடியிலே எங்களால் ஏற முடியாது அப்படிங்கிறவங்க சவுத் ஈஸ்டில் தென்கிழக்கில் இதே துளசி மாடத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். 48 நாளைக்கு புதுசாக இது வரைக்கும் எத்தனை செடிகள் இருந்தாலும் சரி புதுசாக ஒரு துளசி வாங்கிட்டு வந்து வழிபாடு பண்ணி பாருங்கள், ஒரு மாற்றம் வரும். வீடு இருப்பியல் படி மாறுவதற்குண்டான வாய்ப்பை இயற்கை நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையுமே இயற்கையோ இறைவனோ நம்மளை வந்து தாழ்த்துறதே கிடையாது. நமக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தால் கூட அந்த கஷ்டம் கூட நம்மளை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிறதுக்கும் நம்மளை வந்து அடுத்த லெவல் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறதுக்கு மட்டும்தான் வந்து ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு கண்ணாடி அதாவது பார்ட்டாக உடஞ்சிருது. அது என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்து உடையுது, அதை நீங்கள் ஒட்ட வைக்கிறது ஒரு கோல்டு பிளேட்டை போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியோட வேல்யூவே அதிகமாயிரும்.
அப்போ அந்த கண்ணாடியோட மதிப்பு அதிகமாகிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வந்து மனது உடைந்தாலுமே கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எடுத்த உடனே அந்த ஒரு துக்கம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரும்போதோ நம்மளுக்கு வந்து ஒரு மனசு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். அதுக்கு வந்து சொல்யூஷன் தேடணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து அங்கங்கே நம்ம வந்து உதவி கேட்போம், அதுக்கு உதவி சரியாக கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தால் கூட படிப்படியாக ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது இந்த இயற்கை வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலையும், அந்த சூழ்நிலையை சக்ஸஸ்ஃபுல்லாக நேர்மறையாக பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனதையும் நிச்சயமாக இயற்கையும் இறைவனும் கொடுத்துருவார். அதனால் வந்து வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் இருந்தாலுமே இந்த செடிகள் வைக்கிறது நல்ல விஷயந்தான், ஆனால் டைரக்ஷன் பார்த்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. பயன்படுத்திக்கங்கம்மா. ஒவ்வொரு வீட்டோட இருப்பியல் தான் அவர்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. ஏன்னா என்னோட குருநாதர்கள் நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருந்தார் கூட. இன்னைக்கு நிறைய வீடுகளுக்கு பயணப்படுகிறதும், நிறைய வீடுகளோட மனிதர்களை சந்திக்கிறதும், நிறைய வீட்டோட வாஸ்துவை நான் வந்து ஆய்வு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய மிராக்கிளான விஷயங்களை பார்க்குற ஒரு வாய்ப்பும், ரொம்ப சிம்பிளாக அதிலிருந்து அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பையும் இந்த இயற்கை நிச்சயமாக எனக்கு கொடுத்துருக்கிறது. இந்த வாஸ்து அப்படிங்கிற அற்புதமான சாஸ்திரத்தின் அடிப்படையில் இன்றைக்கி எங்களோட பயணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக விஸ்வரூப வெற்றியோட ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இன்றைக்கி வந்து மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி என்னோட இருப்பியல் இருக்குது. அதனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அழகாக நான் சொல்லி கொடுக்குற விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணணும். வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை தவிர்க்க வேண்டியதை தவிர்க்கணும். காம்பவுண்டுக்கு வெளியில் நம்ம சொல்லக்கூடிய சில கரெக்ஷனை பண்ணணும். இடிக்காமல் உடைக்காமல் அதிக செலவு இல்லாமல் 180 நாட்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் உள்ள கடினமான ஒரு சூழ்நிலையை விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் சரவணாதேவி இருப்பியல் 369 இருக்குது. ரொம்ப பெருமிதத்தோடு ஆணித்தரமாக இந்த இடத்துல பதிவு வைக்கிறேன். என்னோட புதியுகம் சொந்தங்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நான் தர்மபுரியிலிருந்து பேசுறேன் மேடம். நல்லதுமா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. நற்பவி மேம், அம்மா குபேரன் வேலையில கிச்சன் வச்சிருக்கோம். சரி, அதனால எதுவும் பாதிப்பு இருக்குமா? இந்த கேள்வி எதனால உங்களுக்கு வந்துச்சு? சரியா தவறாது நீங்களே சொல்லுங்க. தவறுதான் மேடம். அப்புறம் எப்படி தவறான ஒரு விஷயத்த நான் சரின்னு சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? கண் இருக்க வேண்டிய இடத்துல கண் இருக்கணும், சரிங்களா? கண் இருக்க வேண்டிய இடத்துல மூக்கை கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த முகத்தை பார்க்க முடியுமா? இவ்வளோதான் வாஸ்துவோட ரூலு. பஞ்சபூத சக்தியை கரெக்டாக அந்தந்த இடத்துல பொருத்தி பஞ்சபூதத்தின் ஆற்றலை, நவ கிரகங்களின் ஆற்றலை, சப்த கன்னிமார்களின் ஆற்றலை பெறக்கூடிய வாய்ப்பு தான் இயற்கை வந்து பண்டைய காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சிம்பிளாக வந்து இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எடுத்து நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால, அதனால் வந்து இந்த இடத்துல வந்து குபேர மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கில் அடுப்பு எரியக்கூடாது. மிகப்பெரிய தவறுகளை அந்த வீட்டில் கொடுத்துரும். இது வரைக்கும் தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. அது வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணி அந்த கரெக்டாக அக்னிக்கு உண்டான 22.5 டிகிரியில், வடமேற்கில் 22.5 டிகிரி இருக்குது, தென்கிழக்கில் 22.5 டிகிரி இருக்குது. அந்த இடத்துல உங்கள் அடுப்பு எரிஞ்சுதுனாவே நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். உடனடியாக மாற்றிருங்கம்மா. இது மிகப்பெரிய விளைவுகளை, தவறான விளைவுகளை கொடுக்கக்கூடிய வாஸ்து அமைப்பு இருந்தாலுமே கூட இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும், இதுக்கு வாய்ப்பு வரல, நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து என்னால் மாற்ற முடியல அப்படின்னா பழனி முருகன் வழிபாடு, பழனிக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க கிருத்திகையில், அல்லது ஒரு பழனி முருகன் ஃபோட்டோ ஒன்று வச்சு வீட்டில் 6 வெற்றிலை தீபங்கள், நெய் தீபங்கள் ஏற்றி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் 6 to 7க்குள்ளே தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அழகாக மாற்றிடுங்க. இந்த பாதிப்பும் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். நற்பவி, நன்றி. நேயர்களுடைய கவனத்திற்கு இந்த வாரமும் செவ்வாய்க்கிழமை இன்று 11 மணி 11 நிமிடங்கள் வரைக்கும் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டை ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் சரவணாதேவி மேடம் அவர்கள் வழங்கவிருக்கிறார். பயன்படுத்தி பயன்பெறலாம். மேம், அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் முத்துலட்சுமி பேசுறேங்க. நல்லதுமா. உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. மேடம், நான் எங்க பையனுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது மேடம். அவங்க பேசுறதெல்லாம் வில்லங்கமா பேசுறாங்க மேடம். ஒரு பொண்ணை வந்து காதல் பண்ணாங்க. அந்த சரி, இருக்கட்டுங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் முத்துலட்சுமிங்க மேடம். நாங்க கோயம்புத்தூருங்க மேடம். சரிங்கம்மா. வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டுமே பாதிப்புல இருக்குமா? ரெண்டையுமே கரெக்ட் பண்ணணும். வடமேற்கு தான் இந்த காதல் அப்படிங்கிறதும் அதில் பிரச்சனைகளையும்
அது எல்லாத்தையுமே கொண்டு வரக்கூடிய திசை. அந்த பக்கத்தில் வந்து வடமேற்கு பக்கம் வெளியில் கதவு எதுவும் வச்சு வெளியில் போகிறீங்களா வீட்டில்? வெளியில அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம், வாடகை வீட்டுல தான் மேடம் இருக்கோம். சரி, வாடகை வீட்டுக்கும் வாஸ்து உண்டுன்னு சொல்லிட்டேங்களே, அதனால வீட்டை மாற்றிக்குங்க. பழமுதிர் சோலைக்கு பையனை வெள்ளிக்கிழமையில கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. 7 தீபங்கள். அதாவது டைவர்ஸ் ஆயிடுச்சிங்களா இல்லை முதல் திருமணமா? முதல்ல தாலி கட்டி அந்த புள்ள அப்படியே சரிங்கம்மா, அப்போ வந்து 9 நெய் விளக்கு டெய்லி, அதாவது வெள்ளிக்கிழமையில ஏற்றிட்டு வாங்க. மாற்றம் வரும், நம்பிக்கையோடு இருங்க. வீட்டை மாற்றிக்குங்க. நற்பவி. அழைத்ததற்கு நன்றிம்மா நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். இருக்கட்டுங்கம்மா. அதாவது நம்மளோட மக்கள் வந்து இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறாங்க, நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிற விஷயத்த அவங்க வீட்டோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வந்து அதை என்னை கூப்பிட்டு வாஸ்துவை கரெக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா இடிக்கிறது உடைக்கிற வேலை கிடையாது, வீட்டை சுற்றி உள்ள மரம் செடி கொடிகளை தான் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்னை கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால ஒரு சின்ன விஷயம் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் வாஸ்து அப்பாயின்மெண்ட் வாங்கிருங்க. உங்கள் வீடும் சரவணாதேவி இருப்பியல் 369 மாறிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 தீபங்கள் ரவுண்டா, தீபம் வந்து உள்ளே எரியணும். 16 திசைகளுக்கு 16 தீபங்கள். விளக்கு, அதாவது விளக்கு புதுசு பழசு எதுவாக இருந்தாலும் சரி, கழுவிட்டு புதுசு தான் வாங்கணும்னு இல்லை, வாங்க முடியாதவங்க பழசை கூட கழுவிட்டு நீங்கள் தாராளமாக தொடச்சி காய வச்சு விளக்கேற்றலாம். தீபம் தான் நமக்கு முக்கியமே தவிர மண் அகல் முக்கியம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. எனது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக செலவு இல்லாததாக இருக்கும். ரவுண்டாக வச்சிடணும். விளக்கு வந்து அழகாக ரவுண்ட் பண்ணி வச்சுருங்க. நடுவில் 2 விளக்கு வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி 16 விளக்குகள் வச்சு தீபம் வந்து உள்ளே எரியணும். 16ம் நல்லெண்ணெய் தீபங்களாக இருக்கணும். அது போலவே சென்டரில் வந்து 2 விளக்கு வைக்கணும். அது 2 வந்து நெய் தீபங்கள். 16 நல்லெண்ணெய் தீபங்கள், 2 நெய் தீபங்கள். மத்தியத்தில் இருக்கிற பிரம்மஸ்தானத்தில் வைக்கக்கூடிய பிரம்மஸ்தானத்துக்கு உண்டான விளக்கு அந்த 2 நெய் தீபங்கள். சுற்றி இருக்கிற 16 விளக்குகள், 16 திசைகள். ஒட்டுமொத்த உங்கள் வீட்டோட எனர்ஜி மாறணும். அந்த தீபத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணணும். எங்கள் வீட்லேயும் இருப்பியல் படி நான் கரெக்ஷன் பண்ணி வாழ்வாங்கு வாழணும். என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு வாஸ்து பலமுள்ள ஒரு வீட்டை நான் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் உள்ள எல்லா இன்னல்களும் நீங்கணும். எனக்கு வருமானம் வரணும், வருமானம் தங்கணும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல திருமணம் நடக்கணும், அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரணும். இது மாதிரி உங்களோட என்ன வேண்டுதலோ இந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு 11 நிமிடங்கள் நீங்கள் வந்து செல்ஃபோன் பேசக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது. அமைதியாக நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் இந்த தீபத்துக்கிட்ட உங்களோட ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டும் தொடர்ந்து வைங்க. வீட்டோட வாஸ்து சரி பண்ணால் எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு இந்த தீபம் ஏற்றுங்க. இது என்றைக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் தான் பூமியின் அதிபதி. அப்போ இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ஒவ்வொரு வாரமும் ஏற்றிட்டே வாங்க. எத்தனை வாரம் ஏற்றணும்னு கேட்கக்கூடாது. ஏன்னா என்னைக்கு நீங்கள் வாஸ்து கரெக்ஷன் பண்ணணுமோ அது வரைக்கும் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றி தான் ஆகணும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். நிறைய பேருக்கு வீடு வாஸ்துபடி மாறுவதற்குண்டான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் என்னை கூப்பிட்டு வாஸ்து பார்த்து சரி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி வீடு மாற்ற முடியாது. அது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு 10 லட்சம் 5 லட்சம் பணம் கொடுத்துட்டு வாடகை இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்கும்போது வீட்டை மாற்றுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான வேலை கிடையாதுங்கிறதுனால இருக்கிற வீட்டையே, ஏன்னா நான் இடிக்கிறதில்ல உடைக்கிறதில்ல, வீட்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸை தான் மாற்றி வைக்கிறேன். அங்கே உள்ள வாழ்வியலுக்கு நான் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணோம், சோப்பு யூஸ் பண்ணோம், என்ன வாழ்வியல் மாற்றங்கள் என்ன கொண்டு வரணும், ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன உணவுகள் அவங்க எடுத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி ப்ளஸ் சுவிட்ச் போர்ட்ஸு, நம்பர்ஸு, கலர்ஸு எல்லாமே அவங்களுக்கு வந்து என்னோட கிளையண்ட்டே என்ன மாதிரி 10 பேருக்கு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ட்ரைனிங் ஆகிட்டாங்கன்னு பார்த்துங்க. என்னோடய ப்ரோக்ராமை பார்த்தேன். அதனால் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த இருப்பியல் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணுன்னா இந்த 18 தீபங்கள் சுற்றி 16 திசைகளுக்கு 16 நல்லெண்ணெய் தீபம், மத்தியில் 2 நெய் தீபங்கள். இது பிரம்மஸ்தானது. ஒட்டு மொத்தம் உங்கள் வீட்டோட எனர்ஜி அப்படியே கவர் ஆகிடும். பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் வீடு தான் உங்களுக்கு தெய்வம். உங்கள் வீட்டோட வாஸ்துவை மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எளிமையாக எந்த விஷயத்தையும் கடந்து போகலாம். இதை உறுதியாக ஆணித்தரமாக இந்த இடத்துல நான் பதிய வைக்கிறேன். இந்த மாதிரி அறிய வாய்ப்புள்ள நிறைய அரிதான ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வாரமும் எனக்கு உணர்த்திட்டு தான் இருக்குது இந்த பிரபஞ்சம். எல்லாவற்றையும் ஒளிமறைவு இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்போவுமே மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, ஆயுள் ஆரோக்கியத்தோட, ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் கூட்டம் போல உறவுகளோட மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, செல்வ செழிப்புடன் என்றென்றும் நிம்மதியாக வாழ
மனமார்ந்த வாழ்த்துக்கள் நற்பவி. நன்றி. இந்த பாசிட்டிவிட்டி தான் உங்களை வாழ வைக்கும் நற்பவி. கண்டிப்பா மேடம். அடுத்த நேர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. உங்களுடைய டிவியோட சத்தத்தை குறைச்சு வச்சுட்டு இங்க பேசுங்க. பேசுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. யாருக்கு மேடம் ஒரே ரெண்டு பயலுங்க? வீட்டோட வடகிழக்கு சரியில்லை மாத்துங்க, வீட்டோட வடமேற்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி கிளாரிட்டியாக உங்கள் எல்லாருக்கும், என்னோட புதுயுகம் சொந்தங்களுக்கு, உறவுகளுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எளிமையாக எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். ஒரே விஷயம், இது எல்லாம் மாறணும்னா உங்கள் வீட்டோட இருப்பியல் மாறணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? 11 மணி 11 நிமிஷத்துக்குள்ளே அப்பாயின்மெண்ட் வாங்கணும். உங்கள் வீட்டுக்கு என்ன வர வைக்கணும், சூப்பர் ரிசல்ட் எடுக்கலாம். சொல்லி அடிக்க முடியும் என்னால். 180 நாட்களில் உங்களோட தலையெழுத்தே உங்களோட வாழ்வியலை மாற்றக்கூடிய அற்புதமான விஷயம் சரவணாதேவி இருப்பியல் 369. வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திங்க. இருந்த இடத்துல இருந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. புலம்புறதுக்கோ அழுகிறதுக்கோ தடுமாறுறதுக்கோ நம்ம பிறவி எடுக்கலை. எந்த விஷயங்கள் வந்தாலும் கடந்து அடுத்த லெவலுக்கு அடித்து நொறுக்கி எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போயிடணும். ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை வலிமைப்படுத்தும். அந்த இடத்துல நீங்கள் அதாவது சங்கடப்பட்டு நின்னீங்கன்னா வாழ்க்கை தோல்வி தான். அவன் அப்படி பண்ணலாம், இவன் இந்த கதையே வேண்டாம். அந்த விஷயத்தை மாற்றுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? முயற்சி எடுங்க, சக்ஸஸ் ஆயிருங்க, சூப்பராக இருக்கலாம். நற்பவி. நன்றி. புலம்பாதீங்கம்மா. அற வாழ்க்கை காத்திருக்கிறது உங்களுக்கு. வாழ்க்கையை பயன்படுத்திங்க, வாழ்க்கையை வாழுங்க, உங்களுக்காக வாழுங்க, புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. நற்பவி. பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்கம்மா நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு நாள் வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா என்னோட நம்பரில் கூப்பிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்து பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் பதிவு பண்ணின உடனே பணம் எதுவும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் உங்ககிட்ட பணம் கேட்க மாட்டாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோட வாஸ்து கரெக்ஷன்லாம் சொல்லி கொடுத்த பிறகு என்னோட கட்டணத்தை நீங்கள் கொடுத்தா போதும். இன்றைக்கி மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது. நாளைக்கு கேட்டிங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு தான் நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும். உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திங்க. வாழ்க்கையில் எப்போவுமே கிடைக்கிற வாய்ப்பை படுத்திட்டோம் அப்படின்னாவே பெரிய சக்ஸஸ்ஸு. அது போலவே நீங்கள் எல்லாருமே இந்த நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணி வாழ்வாங்கு வாழ்ந்திருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சூரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. நற்பவி மேடம். புதையகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.